ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூலை 2 முதல் ஜூலை 11 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜூலை 2 புதன்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம் நண்பகல் 11 மணிக்கு தொடங்குகிறது. 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். வேலைக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் சிறப்பான நாள். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல், மெயினாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, விவசாயம், பால் வியாபாரம், பல பண்ணைகள் வியாபாரம், காய்கறிகள் வியாபாரம், அனைத்து வியாபாரமுமே, ஒரு துணி, இது சம்மந்தப்பட்ட அனைத்து வியாபாரங்களுமே நல்லா இருக்கும். நல்ல பொருள் வரவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த ஹஸ்த நட்சத்திரம் மதியம் 1:49 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் நமக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில், சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் புதிய மனசில் புதிய திட்டங்கள், செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். மாற்று சிந்தனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு புதிய தகவல் தொடர்புகளெல்லாம் ஏற்படும். நல்ல நாளாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயங்கள், புதுசாக சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இது நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம். ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துலா ராசியில் சந்திரன் போகிறாரு. அதே சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்களுக்கு போய் மாலை 4:49 வரைக்கும் இருக்கார். இந்த மாலை 4:49க்கு மேலே சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கரன் நமக்கு 12ல் இருக்கார். அதாவது 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட நமக்கு இந்த ராகுவும் குருவும் 1ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிற கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால ஒரு பொது காரியங்கள், பொதுஜன தொடர்புகள், இது மாதிரி புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய நட்புகளை வளர்த்துக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:50 வரைக்கும் இந்த ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் குருவனுடைய விசாக நட்சத்திரம். அப்போ குருவும் ராகுவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க, சார பரிமாற்றம். இதை பற்றி தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. யாருக்கெல்லாம் அகம் சார்ந்த வேலை, அதாவது ஒரு மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம், கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இது மிக மிக சிறப்பை தரும். உறவுகள் பலப்படும், தெய்வ அனுகிரகம் கைகூடும், பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த விசாக நட்சத்திரமானது ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இந்த குருவனுடைய பலனும் ராகுனுடைய பலனுமே நமக்கு அருள் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு மிக மிக நன்மை அளிக்கிறது. இந்த குருவானவருடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால, இந்த சனியினுடைய உபநட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால நம்ம கௌரவம், அந்தஸ்து, எதிர்பார்த்த வெற்றி, இதெல்லாம் கூட இன்றைக்கி நிலையாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியான 6ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கர்மஸ்தானத்தில் 10ல் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார். மற்றும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் நமக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். சந்திரன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்துல இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரமாக இன்றைக்கி செயல்படுறதுனால, புதன் தனஸ்தானத்தில் தன்னுடைய நட்சத்திரமான ஆயில்யத்திலே புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம், சூரியனுடைய அந்தரம்னு போகிறதுனால பேச்சுக்கு நல்லா மதிப்பு இருக்கும். பேசி சம்பாதிக்கிறவங்களுக்கும், பேச்சு மூலதனமாக போட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பணவரவும் நல்லா இருக்கும். அனைத்து வியாபாரங்களுக்கும் பணவரவு சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது சிம்மராசியில் 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். சுக்கரன் 12ல் இருக்கார். இருந்தாலும் நமக்கு
கேதுனுடைய பலன் இன்றைக்கி நல்லா கிடைக்கும். அதாவது ஒரு மாற்று சிந்தனைகள் உருவாகும். வேறு இடத்துக்கு மாறலாமா, அல்லது உறவுகளில் இது மாதிரி முடிவெடுக்கலாமா, ஏதோ ஒரு புதுமையாக ஒரு மாற்று செய்வதற்கு இருக்கிறதுலேருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை, பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 12ல் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரு நீண்ட பிரயாணமோ அல்லது இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதோ, கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கிறதோ, கூடுதலாக ஒரு தொழிலை நாம் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க பண்ணுறதோ, அது மாதிரியான நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு வைத்திய செலவுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயத்தில் சுக்கிரன். அதனால் சந்திரனுடைய சாரம் என்பதனால் ஒரு சில பேருக்கு மூலதனமாகவும் அது செயல்படும். ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது. 3 பாதங்கள் மகர ராசியில் 8ஆம் இடத்துல இருக்குது. 8ல் சந்திரன் போகிறது தான் சந்திராஷ்டமம். இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். அதுவும் சூரியனுடைய நட்சத்திர நாள். சூரியன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். குருவும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நம்ம லக்னத்தில் இனம் புரியாத ஒரு படபடப்பு, முன்கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு தைரிய குறைவு இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா நமக்கு தன்னம்பிக்கை ஸ்தானத்துக்குரியவரே சூரியன் தான். அப்போ அவர் சூரியனுடைய அமைப்பு லக்னத்தில் குருவாக செயல்பட்டாலும் கூட, அந்த குருவானவர் நம்ம லக்னத்தில் ராகு நட்சத்திரத்தில் ராகு குரு பரிவர்த்தனையில் இருக்காங்க. அதனால் சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. 1ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 9ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கிற ராகு கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஸோ அதன் மூலமாக நமக்கு புது காரியங்கள் நீங்கள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஒரு தீர்வு நம்ம அவசரப்படுறதுனாலையோ பதட்டப்படுறதுனாலையோ உடனடியாக தீர்வு கிடைச்சிடாது. பட் அந்த பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சிச்சுவேஷன் அமையும் போது அது நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை கடந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அது சால்வ் ஆயிடும். ஏன்னா இன்றைக்கி எடுக்கிற முடிவு நமக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்காதுங்கிறத இந்த ராகு சூரியனுடைய கனெக்டிவிட்டி நமக்கு சொல்லுது. எப்போவுமே 3ஆம் இடம் என்பது நாம் அறிவை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த அறிவை செயல்படுத்தும் போது அதில் ராகுவோ சனியோ இது மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்களுடைய தொடர்போ வரும்பொழுது குழப்பங்களை உண்டு பண்ணுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த 10 நாட்களுமே மிதுன லக்னத்திற்கு கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டு, இன்டலெக்சுவல் குவாலிட்டியை பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் தைரியத்தை துணிச்சலோடு மேற்கொண்டு சாதிக்கிறதுக்கும் சுபகாரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம்னா என்ன, அதை உங்கள் ஜாதகத்தை அதை எப்படி கணிச்சு அந்த உபநட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள், பாவ தொடர்புகள் இதையெல்லாம் தெரிஞ்சு லைஃப் லாங் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும், எப்படி அது சாதக பாதத்தை தருங்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.